Hello students, this is Iqbal. Example 3.18, point A 9, 12 rotates around the origin. Aங்கிற பாயிண்ட் வந்து 9, 12 இருக்கு. பாயிண்ட் வந்து என்ன, rotates around the origin O in a plane through 60 degree. அப்போ இங்கே 9, 12 அப்படிங்கிற பாயிண்ட் இருந்து அது என்னவா, இங்கேருந்து ஒரு 60 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் வந்து மூவ் ஆகுது. இது ஆர்ஜின் ஓன்னு வச்சுக்கோங்க. இது ஆர்ஜின் வந்து ஓன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்குன்னு வச்சுக்குவோம். 9, 12. அப்போ இங்கேருந்து எவ்வளோ டிகிரியில் வந்து மூவ் ஆகுதான், 60 டிகிரியில் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா எக்ஸாம்பிளுக்கு தான் வச்சுருக்கேன். அப்படின்னா இது ஏன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பி வந்து என்னவா இருக்கும் இதான் கேட்குறாங்க. பி வந்து என்னவா இருக்கும். ஸோ ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் பி. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம தெரியும் சர்க்குலர் ஆர்பிட்டில் தான் இது ரொட்டேட் ஆகுதுன்னு தெரியும். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஏவை வந்து நல்லா கவனிங்க. 9, 12 இதோட ரேடியஸ் வந்து தெரியாது, ஏன்னா யூனிட் சர்க்கிள் கிடையாது, ரேடியஸ் இருக்குது. அதனால் கோஆர்டினேட் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்கலாம். ஆர் காஸ் தீட்டா ஆர் சைன் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். ரேடியஸ் வந்து யூனிட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம ஆர் வந்து 1 தான். அதனால் காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எடுப்போம். எப்போவுமே வந்து எக்ஸோட பொசிஷன் வந்து காஸ் தீட்டா, ஒய்யோட பொசிஷன் வந்து சைன் தீட்டா. பட் ரேடியஸ் தெரியாதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அது ஆர்னு இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணுங்கள். ஆர் காஸ் தீட்டாக்கு நேராக என்ன இருக்குது பாருங்கள், 9 இருக்கா. அப்போ ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 9. இது ஈக்குவேஷன் 1. அதேமாதிரி ஆர் சைன் தீட்டா ஈக்குவல் டு 12. ஈக்குவேஷன் 2. இது ஸ்கொயர் பண்ணுங்கள். ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா, 9 ஸ்கொயர் பண்ணால் 81. இதையும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறேன். அப்போது ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 81 ப்ளஸ் 144. இங்கே ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்கா, வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன வரும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 225. நம்மளுக்கு தெரியும் ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ வந்து 1. அப்போ 225. அப்போது 1 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்து ஆர் ஸ்கொயர் தான். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. அப்போ ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. 225 ஸ்கொயர் ரூட் வந்து 15 ஸ்கொயர் தான். அப்போ 15. ஆர் வந்து 15. அப்போ இங்கே போய் அப்ளை பண்ணுங்கள். therefore from 1 and 2 equation 1ல பார்த்தீங்கன்னா ஆர் காஸ் தீட்டா, ஆர் வந்து நம்ம 15 கண்டுபிடிச்சனால நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஆருக்கு பதிலாக 15. அதே மாதிரி இங்கேயும் 15 போட போகிறேன். அவ்வளோதான். ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்காங்களா. அப்போ 15 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 9. அப்புறம் 15 சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ பாயிண்ட் பி தான் வேணும். பாயிண்ட் பி வந்து ஏலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 60 டிகிரி மூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து இது 60 டிகிரி. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஏ வந்து நம்ம காஸ் தீட்டான்னு எடுத்துருக்கோமா. அப்போ இது வந்து 60 ப்ளஸ் தீட்டான்னு எடுக்கணும். இல்லைனா தீட்டா ப்ளஸ் 60 எப்படி எடுத்தாலும் ரைட்டு தான். காஸ் தீட்டா ப்ளஸ் 60. ஆர் வந்து எவ்வளோ, 15. நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சுல 15, அதேமாதிரி ஆருக்கு பதிலாக 15 சைன் தீட்டா ப்ளஸ் 60. இதுதான் பி. இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி இங்கே அப்ளை பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 15 காஸ் தீட்டா ப்ளஸ் 60 எடுத்துக்கலாம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இந்த இடத்துல எழுதிக்கிறேன். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்ன ஃபார்முலா, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஆல்ஃபாவுக்கு பதிலாக தீட்டா, அப்போ காஸ் தீட்டா, பீட்டாக்கு பதிலாக 60 காஸ் 60 minus sin theta sin 60.
இங்கே 15 இருக்குது பாருங்கள், அதை மறந்தாச்சு. சரியா? 15. அப்போ 15 உள்ள மல்டிப்ளை பண்ண 15 cos theta. cos 60 வந்து 1/2. cos 60 வந்து என்ன 1/2. அதுமாதிரி இங்கே 15 மல்டிப்ளை பண்ணுங்கள். minus 15 sin theta. sin 60 வந்து √3/2. sin 60 வந்து எவ்வளோ? √3/2. இங்கே 15 cos theta நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ? 9. அப்போ 9 into 1/2. 15 sin theta கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ? 12 into √3/2. அப்போது 9 மைனஸ் பை 2 வந்து காமனாக இருக்குன்னு வச்சுங்களேன். இங்கே பை 2 காமனாக இருக்கா? 9 into 1 9 minus 12 √3/2. இப்படி கூட போடலாம். ஓகே, 9/2 minus 12 √3/2. இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸு கிடச்சிருச்சு. அப்புறமா செகண்ட் ஒன் 15 இந்த இருக்குல்ல, 15 sin theta plus 60. 15 sin theta plus 60. இப்போ நம்மளுக்கு sin alpha plus beta ஃபார்முலா தெரியணும். sin alpha plus beta இதுக்கு ஃபார்முலா வந்து sin alpha cos beta plus cos alpha sin beta. இதான் அதோடைய ஃபார்முலா. அப்போ நம்ம என்ன பண்ணது? 15 மறந்துடாதீங்க, லாஸ்ட் இதெல்லாம் மறந்துட்டேன். அதுமாதிரி 15 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ sin theta cos 60, பீட்டாக்கு பதிலாக 60, அவ்வளோதான். cos theta ஆல்ஃபா இருக்கா? cos theta sin beta, பீட்டா வந்து sin 60. உள்ள 15 மல்டிப்ளை பண்ணுங்கள். 15 sin theta cos 60 வந்து 1/2. இங்கே 15 cos theta sin 60 வந்து √3/2. இப்போ 15 sin theta வந்து எவ்வளோ? 15 sin theta வந்து 12. 12 into 1/2 plus 15 cos theta எவ்வளோ? 9. அப்போ 9 into √3/2. இங்கே என்ன பண்ணலாம்? நீங்கள் 2-ஐ காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, பை 2-ஐ காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 into 12 12 plus 9√3. okay, therefore b, the coordinate of b is first x axis என்ன கிடைச்சிச்சு? x வந்து 9 minus 12 √3/2 கமா y வந்து என்ன கிடைச்சிச்சு? 12 plus 9 √3/2. இதில்னா நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே ரெண்டுலையுமே 3 டேபிளாக காமனாக எடுத்து புக் ஆன்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ரெண்டுலையும் 3 டேபிள், மேலே வந்து 3 காமனாக இருக்கா? அப்போ 3-ஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா 3 3s are 9 மைனஸ் இங்கே வந்து 12 எத்தனை 3 இருக்குது? 4 3s are 12, 4√3/2 இங்கே போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 3 டேபிளை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே 4 times 4 3s are 12, இங்கே 3 times 3√3/2 இப்படியும் போடலாம். சரியா? நீங்கள் இப்படி போட்டால் தப்பெல்லாம் கிடையாது, இப்படியும் ஓகே தான். புக் ஆன்சர் இது வந்திருக்கனால நான் மாற்றி இதை போட்டிருக்கேன். சரியா?